ராம் ராம் ஏந்திரு ராம், டைம் ஆச்சு. ராம் 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 எழுந்திரு ராம், டைம் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க பாரு, ஏந்திரு. குளிக்கிறதுக்கு முன்னாடி ரெடி ஆகலன்னா பாரு, ஏந்திரு முதல்ல. ஹே அவன் எழுந்துட்டான், வா. ஹே எழுந்துரு ராம், எழுந்துரு. எழுந்துரு ராம், எழுந்துரு. எழுந்துரு ராம். ஹே ஷேம் ஷேம் பொட்டு வச்சிருக்கான். ஓ ஈஷா, ஏன் அண்ணா எப்படி வேணாலும் இருப்பான். உனக்கு என்ன வந்துச்சு? விஷால், எனக்கு இந்த பொட்டு எப்படி இருக்கு? விஷால் போய் யாருன்னு பாரு. எஸ் அதுனா 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 என்ன இது, கொஞ்சம் பார்க்கலாம்ல. ஏய் ஏந்திரா ஏந்திரா. இன்னைக்கும் குளிக்கணுமா? தல்றா. வாவ் சூப்பர். பாய். டேய் பாய், அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே. நாளைக்கு எல்லாரும் மறக்காம வந்துருங்க. எல்லாரும் எங்க? வந்துருவாங்க தங்கம். நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா எல்லாரும் வந்துருவாங்க. விளையாட போட்டுமா? சரி போய்க்கோ, போய் விளையாடிட்டு வா போ. ஓடு. மா எங்கம்மா அம்மு? அம்மு விளையாட போயிருக்காக்கா, நீ உக்காரு. மா ராமோட பிஹேவியர் ஒரு மாதிரியா இருக்கு. அவன் எப்ப பார்த்தாலும் கேர்ள்ஸ் ஆக்சசரிஸே வாங்குறாமா. அதெல்லாம் அவன் சிஸ்டர்க்கோசரம் பாப்பான் அத்வைத், வேற ஒன்றும் இருக்கா? மா இல்லம்மா, எல்லாமே அவன் சைஸ் பார்த்து வாங்குறாமா. இல்லம்மா, அவன் நல்ல பையன்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவன் சிஸ்டர்க்கோசரம் பார்த்து வாங்குவானா இருக்குமா? ஆமா ஆண்டி, அட்வைஸ் சொல்றது உண்மைதான். சில டைம்ஸ் அப்படிதான் நடந்துக்கிறா, ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. சில டைம்ஸ் பசங்க கூட போக மாட்டேங்கிறா, பொண்ணுங்க கூட இருக்கிறான். எங்க ஸ்லிப்பர்ஸ்லாம் எடுத்து போட்டுக்கிறான். ஏனே தெரியல ஆண்டி, ஒண்ணுமே புரியல ஆண்டி. ஏதாவது தப்பா பிஹேவ் பண்றானா? அவன் அவன ஒரு பொண்ணா உணர்றான். அது ஏன்னு எங்களுக்கு புரியல ஆண்டி. சில டைம்ஸ் கூட எங்க கிட்ட வந்து அவன் டாக்டர் கிட்ட போய் அவனை திருநங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு சொல்றான். ஒன்னும் புரியல, எங்களுக்கு பயமாவும் இருக்கு. சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ராம் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப அழகான பையன். ஒன்றும் இருக்காது, நீங்க பயந்துக்க வேண்டாம். எதுவுமே தெரியாம பேசக்கூடாது மற்றவங்களை பத்தி. நான் ஷாப்பிங் போகும்போது கூட ஒரு பொண்ணு கூட போன மாதிரி இருந்துச்சு மம்மி. நிஜமாவா சொல்றீங்க எல்லாரும்? நாம ஒண்ணுமே கன்ஃபார்ம் பண்ணாம அந்த குழந்தை பத்தி தப்பா பேசக்கூடாது. ஐயோ ஆண்டி, நாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றோம் ஆண்டி. ராம் ரொம்ப நல்ல பையன் ஆண்டி. அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்றானே தெரியல. திருநங்கைனா என்னம்மா? ஒரு குழந்தை பிறக்கும் போது ஆணாவோ பொண்ணாவோ பிறப்பாங்க. ஆனா ஒரு 10 வயசு 12 வயசு ஆகும்போது அவங்களுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் வந்து ஆணுக்குள்ள பெண்ணா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், பெண்ணுக்குள்ள ஆணா இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் வரும். அது வந்து உங்களுக்கு எல்லாம் உங்க பயாலஜி டீச்சர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பெரிய கிளாஸ் போகும்போது. அப்ப நீங்க நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவன் யாரா வேணா இருக்கட்டும் ஆண்டி, அவன் என் ஃப்ரெண்ட். நாங்க அவனை விட்டு கொடுக்க மாட்டோம். Chee, yuck. I can't even imagine people like this in my life. Come on, let's Come on, go. children. Sorry, you should auntie. not talk like that. Sorry Children, auntie. listen. I just listen. can't imagine. See, children, you should not that talk like kinda. this. He's your friend after all. You should not discourage him. Sorry, auntie. Sorry auntie.
ஹலோ சார் வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Don't cry, Ram. Everything will be all right. You'll be fine. It's okay. Okay, don't cry. Don't cry. Okay? அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமா ஆண்டி. அழாத மம்மி வீடு. அவங்க வராங்க மம்மி. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ரேவதி. வணக்கம் மேடம். போலாமா? வாங்க வா. போலாம். ஏங்க சுஜாதா ராம பத்தி சொன்னாங்களே அதெல்லாம் உண்மையா இருக்குமா? அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுப்பா. நானும் கவனிச்சிட்டு தான் வரேன். கண்ட புக்கை படிச்சுட்டு கண்ட பசங்களோட பழகிட்டு அந்த ஃபீலிங்கில் அலைவான். வேறு ஒன்றும் இல்லை, விடு. இல்லையே, அவன் எல்லாம் கன்ஃபார்முங்கிற மாதிரிலாம் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். அப்படி மட்டும் ஏதாவது இருந்துச்சுன்னா அவனை அந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. இவனை பார்த்து அடுத்த பிள்ளையும் கட்டுப்போம். அதாவது எங்கேயாவது ஹாஸ்டலில் கொண்டு போய் தள்ளி விட வேண்டியதான். என்னங்க சொல்றீங்க? அவன் நம்ம குழந்தை, அவன் எங்கெங்க போவான்? அவனுக்கு எங்கே போக தெரியும்? மலர்ந்தேன் மலர்ந்தேன் மாலை மலராக மருகினேன் உருகினேன் அவளின் உணர்வாலே. மலர்ந்தேன் மலர்ந்தேன் மாலை மலராக மருகினேன் உருகினேன் அவளின் உணர்வாலே. மறுக்கிறது என் மனமே மன்னனுள் மங்கை மலர்வதை. மறுக்கிறது என் மனமே மன்னனுள் மங்கை மலர்வதை. முன் ஜென்மம் பாதியும் பின் ஜென்மம் மீதியும் கலந்துணர்ந்தே தவிக்கின்றே. பாதியவளாகவும் மீதியவனாகவும் பரிதவிக்கிறே. பைங்கிழியே ஏங்க யாருக்காச்சும் கூப்பிட்டீங்களா? ஃபோன் ஏதாவது வந்துதா? புள்ளைய வேற காணுமே, எங்கே போனான்னு தெரியலையே. விஷ்ணு கூப்பிட்டு பார்க்கட்டுமா? விஷ்ணு நம்பரு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். விஷ்ணு, நான் ஆண்டி பேசுகிறேம்மா. ராம் வந்தானா? வரலையா? இல்லை நாங்கள் வந்திருப்பான்னு நினச்சேன். ஏங்க அங்கேயும் வரலையாமே? இல்லை சரி இல்லை அது அப்புறமா சொல்கிறேன். ஏங்க அங்கேயும் வரலையாமே? எங்கே போனா என்ன பண்ணுறான் ஒன்றும் தெரியலையே. ஏதாவது சொன்னீங்களா? நைட்டு போன பையன் இன்னும் வரல தெரியுமா? என்னதான் பண்ணுறீங்க அப்படி? எங்கே போய் தேடுறது ஒன்றும் தெரியல. என் பிள்ளைங்க அவன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? கூப்பிடுறேன், போலீஸ் கூப்பிடுறேன். இதில் சார்ஜ் வேற இல்லை. இந்தாங்க, இதில் வச்சு கூப்பிடுங்க. இது வேணாம், இது கிடைக்காது. நான் லேண்ட்லைன்லேயே கூப்பிடுறேன். ராம் வந்தாச்சா ஆண்டி? இல்லம்மா, எங்க போனானே தெரியல. நைட் எல்லாம் நானும் ட்ரை பண்ணிட்டேம்மா. நீங்க ட்ரை பண்ணீங்களா? நாங்க இப்ப ட்ரை பண்ணவா? ப்ளீஸ் ட்ரை. நீ அட்வைஸ் கூப்பிடு, நான் நிக்கு கூப்பிடுறேன். ஹலோ அத்வைத், ஹலோ நிக், ராம் வந்தானா?
வரலையா? வரலையா? பாருங்க சுஜா, இன்னும் வரல. எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டேன், எல்லாருக்குமே ட்ரை பண்ணிட்டேன் சுஜா, எதுவுமே தெரியல. ட்ரை பண்ணலாம். ஆண்டி ஆண்டி சாரி ஆண்டி, நாங்க வேணும்னு பண்ணல ஆண்டி. பரவாயில்லடா, ப்ளீஸ் பண்ணல விடுங்க. ஆண்டி, சாரி ஆண்டி. என்ன ராம் இது? என்ன கோலத்துல வந்து நின்னுட்டு இருக்க? எங்க என்ன இது? என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அண்ணா, ஹாய் ராமண்ணா. இதையே மேம் கூப்பிட்டு வந்தீங்க? சனியை தொலைஞ்சிருச்சுங்களா நினைச்சேன். மூஞ்சியும் மோரையும் போட்டிருக்கு ட்ரெஸ்ஸும். என்ன சார் பண்றீங்க நீங்க? என்ன பண்றீங்க நீங்க? எதுக்கு குழந்தை மேல கை நீட்டுறீங்க? இதை வச்சுட்டு என்ன பண்ண சொல்றீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? அது நம்ம பையங்க. சுஜாதா மேம், இந்த குழந்தைய கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போங்க. சந்தியா பிந்தியா உள்ள கூட்டிட்டு போமா. ஆமா, நான் சொல்றது என்ன தப்பு இருக்கு? நம்ம குடும்பத்துல தலைப்புள்ள இத பார்த்து அடுத்த பிள்ளையும் கெட்டு போகும். சொசைட்டில நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? குழந்தைங்க இத பார்த்து ஒண்ணு கெட்டு போறது இல்ல சார், நம்ம புத்திய பார்த்து தான் கெட்டு போறாங்க. அப்பா, அண்ணனை அடிக்காதீங்கப்பா, அவனுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா. அப்பா, அண்ணா அண்ணா இப்போ கேர்லா மாறிட்டானா? அப்போ எனக்கு இப்போ 2 அக்காவா? பாருங்க சார், சின்ன குழந்தைங்க எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒருத்தரா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நாம பெரியவங்களுக்கு தான் அந்த புத்தியில ஒட்டல. அவன் என்ன பண்ணிட்டான்? பொய் சொன்னானா? கொலை பண்ணிட்டானா? இயற்கையா உடம்புல நிகழ்ந்த மாற்றத்தை அவன் சொன்னான். இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இப்ப அவனை புரிஞ்சு ஏத்துக்கோங்க சார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? காலையில இப்ப அவன் எங்க பார்த்தேன் நீங்க நினைக்கிறீங்க? ட்ரெயின் ட்ராக்ல பார்த்தேன், அழுதுட்டு நின்னுட்டு இருக்கான். இந்த பிஞ்சு மனச நீங்க ரொம்ப நோக்கடிச்சிட்டீங்க சார். முதல்ல திருநங்கைகளை பத்தி படிச்சு புரிஞ்சுக்கோங்க சார். இது அவங்க தேர்ந்தெடுத்து வாழ்ற வாழ்க்கை கிடையாது சார். இது இயற்கையோட விதி. இது மனநோய் கூட கிடையாது. அணைச்சு அவங்கள ஏத்து நம்மள ஒன்னா வச்சு வாழ்ந்தோம்னா அவங்கள இன்னும் நல்லா முன்னேத்தி கொண்டு வரலாம். வாங்க மேம், உட்காருங்க. இந்த ஸ்டேஜ்ல இப்ப உங்க குழந்தைய புரிஞ்சுக்காம நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற 1 லட்சம் திருநங்கைகள்ல இந்த குழந்தையும் ஒன்னாயிரும். ஒரு புள்ளி விவரம் சொல்லுது 8500 திருநங்கைகளுக்கு இப்ப எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுது. உங்க குழந்தையும் அதுல உண்டாகணுமா? சொல்லுங்க சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ சாதாரண மனுஷனுக்கே நட ஓட பாவனையில கொஞ்சம் மாற்றம் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைக்கும் அப்படிதான். இப்போ அவன் என்ன எதிர்பார்க்கறான்? கொஞ்சம் கூடுதல் அக்கறையை தான் எதிர்பார்க்கறான். அந்த கூடுதல் அக்கறையை இந்த சமுதாயம் அவனுக்கு கொடுத்துச்சுன்னு சொன்னா அவனும் நம்மள ஒருத்தன் தான். அது உங்க ரத்தம் சார். அணைச்சு ஏத்துட்டு அவனை அவளா வாழ விடுங்க. ஏங்க, அன்பு, பக்குவம், மனதைரியம் இதெல்லாம் இருக்கிற குடும்பத்துல தாங்க கடவுள் இப்படிப்பட்ட குழந்தைய கொடுப்பாரு. நமக்கு அந்த குழந்தை நமக்கு கடவுள் கொடுத்த குழந்தைங்க. அவன் நம்மகிட்டயே இருக்கட்டுமே. அதுக்கு சரின்னு சொல்லுங்களேன். சரியா சொன்னீங்க ரேவதி. இப்ப இருக்கிற உலக நாடுகள்ல 145 நாடுகள்ல திருநங்கைகள், ஓரின சேர்க்கையாளர், பைசெக்சுவல்னு சொல்ற தனிநிலை நபர்களுக்கு ராணுவத்துல முதலிடம் கொடுக்கறாங்க. ஏன் இந்தியாவில திருநங்கைகளுக்கு முதலிடம் கொடுக்க கூடாது? அது ஏன் அந்த மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்க கூடாது? பிள்ளைகளா வாங்க, வா உட்காரு. இனிமே எங்களுக்கு 2 பொண்ணுங்க. என்னடா? ரொம்ப சந்தோஷம். ரம்யா, பைங்கிளியே